ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்பினேன். எந்த வழிபாடும் பரிகாரமும் நீங்கள் முழு நம்பிக்கையோட முழு ஈடுபாடோடு செய்யும் பொழுது தான் உங்களுக்கு உடனடியாக பலன் கொடுக்கும். இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகத்தோடையே நீங்கள் எதுவும் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு நடக்காது. அதனால் முழு நம்பிக்கை வேணும். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது எதிரிகளால் ஏவல், பில்லி, சூன்யம் இந்த மாதிரி செய்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால் பாதிக்கப்பட்டு நிறைய குடும்பங்கள்லாம் இன்றைக்கி அழிஞ்சு போய்கிட்டு இருக்குது. அந்த செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க நல்லா கூட இருக்கிறாங்க. ஆனாலும் அதனால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்பவும் வாழ்க்கையே கேள்விக்குறியாகி மரண தருவாயில் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கங்க. அந்த மாதிரி ரொம்பவும் மோசமான நிலைமையில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த பதிவில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த தீய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வருவீங்க. நமக்கு எப்போவுமே தெய்வத்தோட துணை இருக்குங்க. குலதெய்வத்தோட அருளும் இருக்குது. அது கூடவே நமக்கு காளி தேவியுடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் கிடச்சிடுச்சுன்னு பாருங்களேன். யார் எந்த கெட்டது செஞ்சாலும் நமக்கு அந்த பாதிப்பு நெருங்கவே நெருங்காது. அதனால் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியில் வரணும், நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்ரகாளி, காளின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பத்ரகாளி அப்படிங்கிற கோவில் எங்கே இருந்தாலும் சரிங்க, அந்த காளி அம்மன் கோவிலுக்கு வாரம் ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவிலுக்கு போங்க. கோவில் பக்கத்துலேயே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தினந்தோறும் கூட கோவிலுக்கு போகலாங்க. அப்படி தூரமாக இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் காலையில் குளித்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. போகும்பொழுது ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. போய் நீங்கள் அம்மனுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் சொல்லுங்கள். உங்களுக்கு யாரால் நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு, அது அத்தனையும் சொல்லுங்கள். அதுலேருந்து நீதாம்மா எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த சூளத்தில் நீங்கள் குத்திட்டு கோவிலே 1 மணி நேரத்துக்கிட்ட உட்காந்துருங்க. ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கக்கூடிய காளி தேவியுடைய மந்திரம்ல இந்த மந்திரத்தை எத்தனை தடவை வேணாலும் எண்ணிக்கையே இல்லாமல் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். இதே முறையில் நீங்கள் வாரந்தோறும் செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாங்க யார் எது செஞ்சிருந்தாலும் அது உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். பத்ரகாளி தாயார் உங்களுக்கு எப்பவும் காவலாக இருப்பாங்க. உங்களுக்கு கெட்டல் செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க தண்டனை கொடுப்பாங்க. அதை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. நம்பி அம்மாவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு எப்பவும் காவலாக இருப்பாங்க. நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.